ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 835வது நாமாவளியாக ஓம் சத்ருக்னாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சத்ருக்களை வதம் செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகப்பெருமானுடைய திரு அவதாரமே எதிரிகளையெல்லாம் அழிப்பதற்காக தான் அவர் தோற்றமே, அவருடைய அவதாரமே ஏற்பட்டது. அப்படி அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழிப்பவர் குமார பரமேஸ்வரன். அதில் வல்லவரானவர் குமார பரமேஸ்வரன். நம்ம எதிரிகள் அப்படின்னா நமக்கு எல்லாரும் வெளியில் இருக்கிறது தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயுமே எல்லா விதமான அந்தஸ்சத்ருக்கள்னு பேர். அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 பகைவர்கள் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கும். அதனால்தான் அழகாக வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், அடக்கம் அமரர் உய்க்கும் அடங்காமை 6 இருள் உய்த்து விடும்னர். அந்த 6 இருள்கள் அப்படின்றது தான் இந்த 6 விதமான பகைகள் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கும். அது இருந்தால் தான் உயிர், அது இல்லை அப்படின்னா அது விமல நிலை அடைந்துடும், இறைத்தன்மை அடைஞ்சிடும். சித்த புருஷர்கள் புனித நிலை அடைந்தவர்களுக்கெல்லாம் அதுதான். அதனால தான் அந்த வள்ளலார் அழகாக கேட்பார், முருகப்பெருமானை நினைக்க நினைக்க இந்த காமக்ரோத லோப மோகங்கள்லாம் கிட்டக்க நெருங்காதான். அதை அழகாக வர்ணிப்பார். வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ. நெருப்பு போய் புழு சாப்பிடுமா, கிட்டக்கே போகாது இல்லையா? அதை தான் சொல்கிறார். வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ. மான் தாவி தாவி ஓடும், அதுக்காக வானத்தையே தாண்டிடாது. அதான் சொல்ற, வானை ஒரு மான் தாவுமோ, வலி உள்ள புலியை ஓர் எலி சீருமோ. புலிகிட்ட போய் எலி எதிர்த்து நிற்குமா அப்படின்றார். பெரிய மலையை ஓர் சிறகினால் துன்புறு அசைக்குமோ. வஜ்ரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ. சூரியனை இருள் வந்து சூழுமோ. காற்றில் மழை தோயுமோ. இல்லை அதுபோல் அன்புடைய நின் அடியர் பொன் அடியை உண்ணும் அவர் அடிமலர் முடி கனிந்தோர்க்கு அவலம் உருமோ. காமம் வெகுளி உருமோ. மனது அற்பமும் விகற்பம் உருமோ அப்படின்னு கேட்பார். அப்படி முருகப்பெருமானுடைய அடியார்கள்கிட்ட இந்த எதிரிகள் எல்லாம் கிட்டக்கே நெருங்க மாட்டா. அது வெளியிலேருந்து வரக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் கிட்டக்க நெருங்க மாட்டார். அப்பேற்பட்ட சத்துருக்களை வதம் செய்யக்கூடிய பெரும் சக்தி அவர்கிட்ட தான் இருக்குது. அதுதான் அடியார்கள்னால் உணர்ந்து இறைவனை வர்ணிக்கிறார். திருப்புகழில் கேட்குறாரு, உயிர் போகும் முன் படிமிசை தாளும் காட்டி உடலுறு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்து உன் அடியேனை பரிவோடு நாளுங் காத்து விரி தமிழால் கூர்த்த பார புகழ் பாடென்று ஆட்கொள வருவாயே அப்படின்னு கேட்பார். அப்படி இறைவனுடைய புகழை, இறைவனுடைய சிந்தனையை நம்ம சிந்திக்க சிந்திக்க இந்த அசுர சக்திகளெல்லாம் நம்ம கிட்டக்கே நெருங்காது. அந்த இருக்கக்கூடிய அந்த உள்ள ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்சத்ருக்கள்னு சொல்லக்கூடிய 6 பகைவர்களும் அடங்கிடுவாங்களாம். அதனால தான் இறைவன் அசுர சக்திகளெல்லாம் அடக்கி தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்வார். அப்போ அசுர சக்திகள் அப்படின்றது பாசம். இந்த பாசத்தை அழிக்க முடியாது, அடக்க முடியும். அதனால தான் இறைவன் அந்த அசுர சக்திகளை அடக்கி வாகனமாக ஏற்றுருக்கார். அப்பேற்பட்ட சத்ருக்களை வதம் செய்பவராக வர்ணிக்கிறது முருகப்பெருமான். ஓம் சத்ருக்னாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.